கஸ்டமர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சோலார் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க நம்ம போட்ட ப்ராடக்ட்ஸில் எல்லாமே. நீங்கள் பார்க்குறது யூடிஎல் பிராண்டோட லியான் 1200ன்ற மாடல். லைட்டு, ஃபேன், டிவி, சிஸ்டம் இந்த மாதிரி பேசிக் அப்ளையன்சஸ் வந்து பவர் கட் ஆனாலும் ரன் ஆகணும், ஒரு 2-3 நாள் பவர் கட் ஆனாலும் ரன் ஆகணும்னா இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ராடக்ட். நீங்கள் சோலார் பேனல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3-4 நாள் பவர் கட் இருந்தாலும் சோலார்லேருந்து சார்ஜ் ஆகி உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய லித்தியம் பேட்டரி ப்ராடக்ட்ஸை பற்றி பார்த்துருப்போம். கஸ்டமர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சோலார் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க நம்ம போட்ட ப்ராடக்ட்ஸில் எல்லாமே. இன்றைக்கி ஒரு சோலார் ஆப்ஷன் இருக்க லித்தியம் இன்வெர்ட்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது யூடிஎல் பிராண்டோட லியான் 1200ன்ற மாடல். இது வந்து ஒரு சோலார் MPPT ஆப்ஷன் இருக்க லித்தியம் பேட்டரி பேஸ்ட் இன்வெர்ட்டர். இது வந்து 1 kV கெப்பாசிட்டி இருக்க இன்வெர்ட்டர் வித் 25.6 volt 48Ah பேட்டரி, அதாவது 1200 watts கெப்பாசிட்டி இருக்க பேட்டரி இருக்கிறது. உங்களுக்கு AHல சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 100 AHக்கு ஈக்குவலண்டான பேட்டரி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years வாரண்டியும் கொடுக்குறாங்க. அதாவது கம்ப்ளீட் யூனிட்டுக்கு இன்வெர்ட்டர் ப்ளஸ் பேட்டரி ரெண்டுத்துக்குமே 5 years வாரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு வால் மவுண்ட் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டர் பேட்டரி சேர்ந்து ஒரே பாக்ஸில் வருது. இதை நீங்கள் வால் மவுண்ட்டும் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்டோட இன்னும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா இது வந்து ஒரு 1000 watts கெப்பாசிட்டி இருக்க பேனல் போடக்கூடிய MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது. ஒரு 20 amps சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது. இதில் இந்த ப்ராடக்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 BHK இல்லை 3 BHK வீடு வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்மால் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு மெயினாக இந்த லைட்டு, ஃபேன், டிவி, சிஸ்டம் இந்த மாதிரி பேசிக் அப்ளையன்சஸ் வந்து பவர் கட் ஆனாலும் ரன் ஆகணும், ஒரு 2-3 நாள் பவர் கட் ஆனாலும் ரன் ஆகணும்னா இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ராடக்ட். நீங்கள் சோலார் பேனல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3-4 நாள் பவர் கட் இருந்தாலும் சோலார்லேருந்து சார்ஜ் ஆகி உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். நீங்கள் ஒரு 540 watts பேனல் போட்டிங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2லேருந்து 2.5 யூனிட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். பேட்டரி வந்து ஒரு 1.2 யூனிட்ஸை சேவ் பண்ணிக்கும். பேலன்ஸ் நீங்கள் பகலில் சோலார்லேருந்து டைரெக்டாகவும் யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் பகலில் உங்கள் யூசேஜ் ஜாஸ்தி இருக்குன்னா நீங்கள் ஒரு 2 பேனல், அதாவது 1000 watts பேனல் போட்டு கம்ப்ளீட் டேவை நீங்கள் சோலார்லேருந்து ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ஸ்விட்சஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடில். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எரர் கோட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்விட்சஸோட ஃபங்க்ஷன்ஸ் அதை எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே எரர் கோட் கொடுத்துருக்காங்க. இந்த எரர் கோடை பார்த்து நீங்களே டயக்னைஸ் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் டெக்னீஷியனை ஒருத்தனை கூப்பிட்டு கூட செக் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்பிளேல வர பேக் லைட்டு என்ன கலரில் எரிஞ்சால் என்னென்ன ஆப்ஷன்ஸ்ன்ட்டு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு மெயின்ஸ், அதாவது EB பவர் இருந்தால் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வரும்னு போட்டிருக்காங்க. அதே சோலாரில் இருந்தால் க்ரீன் கலரில் எரியும். உங்களுக்கு EBயும் இல்லை சோலார்லும் இல்லை, UPS மோடில் ஒர்க் ஆகுது, அதாவது பேட்டரியிலேருந்து ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு லைட் க்ரீனில் எரியும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன கலருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸுன்றதும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது DCMCB, இந்த சிஸ்டம் ஆன் பண்ணுறதுக்கான மெயினான சுவிட்ச் இதுதான். ஸோ இந்த DCMCBயை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் இந்த சிஸ்டம் ஆன் ஆகும். இது வந்து AC ரீசெட் சுவிட்சு அண்ட் ஏசியோட இன்புட் பிளக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 amps பிளக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் எடுத்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நட் போல்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ், அதாவது சீரியல் நம்பர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனும் கொடுத்துருக்காங்க, அதாவது ஏர் வென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடும் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு அதர் சைட் ஆஃப் இன்வெர்ட்டரும் உங்களுக்கு வெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 பக்கமும் ஏர் வெண்ட் இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலாரோட இன்புட் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து ஒரு 5 amps சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஏன் 5 ampsனா இது ஒரு 1000 VA இன்வெர்ட்டர்ன்றதுனால மேக்ஸிமம் 5 amps தான் உங்களுக்கு அவுட்புட் கரண்ட் வரும். அண்ட் முன்னமே சொன்ன மாதிரி இங்கேயும் ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க, அதாவது ஏர் வென்டிலேஷனுக்காக 2 ஃபேனும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒன்றும் இல்லை, ஏர் வெண்ட் மட்டும்தான் இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நட்டு போல்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அவ்வளோதான் இதில் இருக்க ஸ்விட்சஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இப்போ இந்த சிஸ்டமை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன், டிஸ்பிளே எப்படி வருதுன்ட்டு. ஸோ இந்த முன்னமே சொன்ன மாதிரி இந்த DCMCB ஆன் பண்ணினா தான் இந்த சிஸ்டம் ஆன் ஆகும். ஸோ சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே இருக்க ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆன் ஆஃப் கீழே இருக்குது. இங்கே வந்து கிரிட் சார்ஜ் எனேபிள் டிசேபிள், அதாவது சோலாரில் இருக்கும்போது உங்களுக்கு EBலேருந்து சார்ஜ் ஆகணுமா வேணாமான்றது நீங்கள் இந்த ஸ்விட்ச் கண்ட்ரோலில் டிசைட் பண்ணலாம். மேலே இருக்கிறது ஐடி மோட் எனேபிள் டிசேபிள். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஐடி மோட் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ
ஸோ தட் ஃபாஸ்ட் சேஞ்ச் ஓவர் நடக்கும். அண்ட் இது வந்து போஸ்ட் சார்ஜ் எனேபிள் டிசேபிள். அண்ட் கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஜி மோட். நீங்கள் இதில் ஒரு ஜென்ரேட்டரையும் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டிஜி மோடை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு QR கொடுத்துருக்காங்க. இந்த QR ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது டேரெக்டாக யூடிஎலோட வெப்சைட்டு கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு போயிடும். இந்த இன்வெர்ட்டரை வந்து நான் மெயினில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மெயினில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிஸ்பிளேல என்னென்ன டீட்டெயில்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ், அவுட்புட் ஃப்ரீக்வன்சி அண்ட் பேட்டரியோட வோல்டேஜ் இருக்குது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் இண்டிகேஷனும் காமிக்கும். சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த பேட்டரியில் இருக்க பார்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். ஸோ உங்களோட ஃபோனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அண்ட் இதில் சோலார்லேருந்து சார்ஜ் ஆகுதா இல்லை ஈவிலேருந்து சார்ஜ் ஆகுதா, என்ன வோல்ட்டில் சார்ஜ் ஆகுது, என்ன ஆம்பில் சார்ஜ் ஆகுது, இது எல்லாமே நீங்கள் இந்த டிஸ்பிளேல பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம். இந்த ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 2 or 3 BHK வீடு வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்மால் ஆஃபீஸ் செட்டப் வச்சுருக்கீங்கன்னா ரெகுலர் அப்ளையன்சஸ் லைக் டிவி, சிஸ்டம், ஃபேன், லைட் மாதிரியான பேசிக் அப்ளையன்சஸ்க்கு பேக்கப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோலார்லையும் நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட்டை பற்றி திரும்ப சொல்லணும்னா இது வந்து ஒரு 1000 VA ப்ராடக்ட் வித் ஒரு 1200 வாட்ஸ் கெப்பாசிட்டி இருக்க லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் இன்பில்ட் மாடல் வாலாங்கும் பண்ணிக்க முடியும். அண்ட் இது 5 years வாரண்டியோட வருது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கினாலோ இல்லை இதே மாதிரி லித்தியம் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கினாலோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்க முடியும். சென்னை முழுக்க நம்ம ஃப்ரீ டெலிவரி அண்ட் இன்ஸ்டலேஷன் கொடுக்குறோம். நீங்கள் அவுட் சைட் சென்னை, தமிழ்நாடுக்குள்ளே இருக்கீங்கன்னா ஒரு கால் பண்ணி உங்களோட லொக்கேஷனுக்கான அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.